நாம் மெடிடேஷனில் இருக்கும் பொழுது நம்முடைய மன அலைச்சுழல் வேகம் 14க்கு கீழே குறையுது. அதே மாதிரி தூங்கும்போதும் நமக்கு ஆல்ஃபா வேவ்ங்கிறது வருது, மென்டல் ஃப்ரீக்வன்சி. அதனால தான் ஒரு சில சமயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம அப்படியே அசந்து தூங்கிடுவோம். உடம்பு டயர்டாக இருக்கிற காரணத்தினாலையாக இருக்கலாம். நிறைய நாள் நம்ம தூங்காமல் பாதி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருந்திருப்போம். நிறைய சேர்த்து வச்ச தூக்கமெல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் மெடிடேஷனில் அமைதியாக உட்காரும் பொழுது தான் அதெல்லாம் வரும். சுவாமிஜி அதான் சொல்லுவார், இறை ஆற்றலே நமக்குள்ளே இருக்கிறதுனால அது நம்ம என்னென்னலாம் உள்ளே போட்டு வச்சோமோ எல்லாத்தையும் நாம் மௌனமாக இருக்கும் பொழுது தான் எடுத்து விரித்து காட்டிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதுதான் அற்புதமான ஒரு இறை ஆற்றலுடைய செயல். அதனால தான் நம்ம சும்மா இருக்கும் பொழுது தான் நமக்கு பல்வேறு சிந்தனைகள் வருது, எண்ணங்கள் வருது, எல்லாமே வருது இல்லையா? அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஒரு சில நாள் நம்ம எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்போம். தூக்கம் வர மாதிரி நல்லா தூங்கிடுவோம். ஆனால் அந்த தூங்குறதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகும். நல்ல ஸ்ட்ரெஸ் நமக்கு குறையும். மன அழுத்தம் நல்லா குறையிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் மெடிடேஷனில் இருக்கும் பொழுது விழிப்பு நிலையில் ஆல்ஃபா அலை அப்படிங்கிறது வருது நமக்கு. விழிப்பு நிலையில் ஆல்ஃபா வேவ் அப்படிங்கிறது வரும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதை சுவாமிஜி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாரு. அதை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக தூக்கத்தில் நமக்கு ஆல்ஃபா அலை வர்றதுனால ஒரே ஒரு பலன் என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் அமைதியாக இருக்கும். மனதுக்கு நல்லது, உடலுக்கு நல்லது, மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லது. ஆனால் விழிப்பு நிலைங்கிறது இருக்காது தூக்கத்தில். விழிப்பு நிலையில் இருந்து நாம் ஆல்ஃபா வேவில் இருக்கும் பொழுது பல்வேறு நல்ல விஷயங்களை நாம் பார்க்க முடியும், நமக்கு நடக்கிறத பார்க்க முடியும். மிக மிக நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு கிடைக்கும், நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 14 to 40 வரைக்கும் நாம் இருக்கும் பொழுது புலன்கள் மூலமாக நம்ம எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டே இருப்போம். அது ஒன்று தான் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். புலன்கள் வழியே தான் நம்ம செஞ்சு கொண்டே இருப்போம். ஆனால் அதுக்கும் மேலாக புலன்களை கடந்து நின்று நாம் பெறக்கூடிய அனுபவம் தான் ஆல்ஃபா வேவில் நமக்கு கிடைக்குது. அதுதான் அமைதி அலை அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஆல்ஃபா வேவில் இருக்கும் பொழுது உருவம் எடுக்கிறதெல்லாம் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா, புலன்களை கடந்து நின்று ஆறாவது அறிவு தன்னை பற்றி, தன்னுடைய அலைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பற்றி உணர்வது தான் ஆல்ஃபா வேவில் கிடைக்குது. அந்த இடத்துல புலன்களை கடந்து நாம் நிற்கிறோம். அதனால் அமைதி அப்படிங்கிறது கிடைக்குது நமக்கு. அந்த அமைதி அலையில் நம்ம மனம் இருக்கும் பொழுது மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம், அதுக்கு என்ன விளைவு வரும், அதனால் எந்த செயலை செய்யலாம், எதை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அதனால் நாம் ஆல்ஃபாலையே இருந்து முதல்ல பழகிக்கணும். ஆனால் பொதுவாக யாருமே ஆல்ஃபாவில் இருந்து பழகிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டால், மெடிடேஷன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான மக்கள் தானே இருக்காங்க. அதனால் மெடிடேஷன் பண்ணால் தான் அந்த ஆல்ஃபா அலைங்கிறது வரும். ஆனால் தியானத்தில் நம்ம பழகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆல்ஃபா வேவில் அடிக்கடி தோய்ந்து நின்று பழகிட்டோம் அப்படின்னா, அடிக்கடி அந்த ஆல்ஃபா வேவ்லையே நம்ம மைண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சா, எந்த செயல் செய்யும் போதும் கூட அந்த ஆல்ஃபா வேவ்லையே நாம் செய்வோம். ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஃபா வேவுக்கு நம்ம மைண்டு போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன செய்யறோம், என்ன செய்யக்கூடாது, எது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும். நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, நினச்சாலும் கூட சரி, இறை ஆற்றலுக்கு தெரியாமல் எதையுமே நாம் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எங்கும் ஊடுருவி நிறைந்து இருக்கக்கூடியது அந்த இறைநிலை. அப்படிங்கும்போது அது நமக்குள்ளேயும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த இறைநிலை நாம் என்ன செஞ்சாலும் சரி, நினச்சாலும் சரி, பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, எல்லா விஷயத்தையும் அழுத்தி இறுக்கி
சுருக்கி இருப்பாக நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டே வருகிறது. அதனால் அந்த இறை ஆற்றலுக்கு தெரியாமல் நாம் எதையுமே செய்யவே முடியாது. ஒரு தடவை ஒரு விஷயத்தை செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ள அப்படியே பதிவாகி எல்லா விஷயங்களும் திரும்ப திரும்ப அதே செயலை செய்யணும், அதே இதை செய்யணுங்கிற ஊக்கம் நம்முடைய புலன்களுக்கு உண்டாயிடும். அதனால் ஒரே செயல்களை திரும்ப திரும்ப நாம் செய்து கொண்டே வருவோம். அதனால் இன்பம், துன்பம், அமைதி இந்த மாதிரியான நிலைகளை மாற்றி மாற்றி நாம் அனுபவித்து கொண்டே வருகிறோம். இதுதான் மனதினுடைய நிலை. அதே மாதிரி தான் நம்ம ஆல்ஃபா வேவ்லேயே இருந்திருந்து பழகிட்டோம் அப்படின்னாலும் அதுவுமே என்னாகும், திரும்ப திரும்ப நம்ம ஆல்ஃபா வேவுக்கு போய்கொண்டே இருப்போம். ஆல்ஃபா வேவுக்கு போய் எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது அந்த செயலினுடைய தன்மையே வேறு மாதிரியானதாக, எக்ஸலண்ட்டானதாக இருக்கும்.